அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை 12/8/2026 ஆடி அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நாம் செய்யவே கூடாத சில விஷயங்கள் அன்றைய தினம் அப்படி நம்ம மீறி செய்யும் பட்சத்தில் அது நமக்கு பாவ பலன்களை பெற்றுத்தரும். நம்ம என்ன காரணத்துக்காக அமாவாசை வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாட்டோட பலனே நமக்கு கிடைக்காத வண்ணம் சில விஷயங்களை நாம் செய்வதால் நமக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க. ஏன்னா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருப்பது ஒரு தவறு அப்படின்னா, செய்யக்கூடாததை அன்றைய தினம் நம்ம தெரியாமல் செய்வதும் ஒரு தவறு தான். அந்த வகையில் என்னென்ன தவறுகள் நாம் செய்யக்கூடாது, இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அதை மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். இப்போ வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் நாம் நம் முன்னோர் வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரணுங்க. முன்னோர் வழிபாட்டை நீங்கள் செய்த பிறகுதான் உங்களுடைய அன்றாட இறை வழிபாட்டை நீங்கள் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது அவ்வளவு நல்லது கிடையாது. நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கான படையலை செய்து முடித்ததுக்கு பிறகுதான் நீங்கள் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை மாலை நேரத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் செய்யலாங்க. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அன்றைய தினம் நம்முடைய வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது தவறு. நீங்கள் தண்ணீர் தெளிக்கலாம், தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஆனால் கோலம் போடக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் காவி கலரில் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவும் தவிர்ப்பது நல்லது. நம்ம வெறுமனே தண்ணீர் தெளித்து அப்படியே விட்டுடுறது தான் நல்லது. மாலை நேரத்தில் நீங்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, மாலை நேரத்தில் நான் அமாவாசைக்கு இந்த சிறப்பான பூஜை பண்ண போகிறேன், அந்த நேரத்தில் நான் வாசலில் கோலம் போடலாமா அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் காலையில் நீங்கள் கோலம் போடுவதை தவிர்த்திடுங்கள். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா முன்னோர் நம் வீட்டுக்கு வருவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. அசைவ சாப்பாடை அன்றைய தினம் நாம் தவிர்க்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அமாவாசை விரதத்துக்கான வழிமுறைகளை பின்பற்றுகிறீர்களோ இல்லையோ, உங்களுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அன்றைய தினம் அசைவ சாப்பாடை எக்காரணத்துக்காகவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ யாராவது ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கணக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் தான் இது பொருந்தும். யாராக இருந்தாலும் அமாவாசை தினம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சுத்த சைவம் தான் அன்றைய தினம் சாப்பிடணும். அதே போல் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீங்கள் வெளியிலலாம் ஹோட்டல்லாம் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். அதே போல் இப்போ தர்ப்பண சமையல் சமைக்கிறாங்க, ஒரு மனைவி சமைக்கிறாங்கன்னா அவங்க காலையில் விரதம்லாம் இருக்க வேண்டாம், அவங்க சாப்பிட்டே அந்த சமையல்லாம் சமைக்கலாம். அதே போல் அன்று இரவு தர்ப்பணம் கொடுத்தவர்கள் டிஃபன் தான் சாப்பிடணுங்க. அடுத்ததாக அன்றைய தினம் நம்ம ஹேர் கட் பண்ணுறது, நம்மளுடைய நெயில் கட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஷேவ் பண்ணுறது கூட அன்றைக்கி பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் நம்ம ஏதாவது செஞ்சு காயம் பட்டுடுச்சுன்னா அது விரைவில் ஆறாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடினமான வேலைகள், இப்போ மூட்டை தூக்கிறது, அந்த செங்கல்லாம் தூக்கிட்டு மாடிப்படி ஏறுறது, இப்படிப்பட்ட கொஞ்சம் உடல் உழைப்பை தரக்கூடிய வேலைகள் இருக்குதுல்ல, அந்த கடினமான வேலைகள்லாம் அன்றைய தினம் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த காரணத்துக்காக தான். ஏதாவது ஆக்சிடென்டலாக அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்ப காலமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய தினத்தில் எக்காரணம் கொண்டும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. உங்களுடைய சொந்த வாழ்க்கையோ அல்லது தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையோ எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கிறது அல்லது முக்கியமான ஆவணங்களில் கையொப்பம் இடுவது இதெல்லாம் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் நம்முடைய மனது ஒரு நிலையில் இருக்காது.
அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அன்னைக்கு உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம், முன்னோர் வழிபாடு செய்யலாம், அல்லது தியானங்கள் செய்யலாம். மற்ற சொந்த விஷயங்களில் நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமாவாசை தினத்தில் நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அப்படிங்கிறது ஒரு புனித நாள். அதனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாதா ஷாம்பு வேணால் போட்டு குளிக்கலாமே தவிர, எண்ணெய் தேய்த்து அதை கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிப்போம்ல, அந்த குளியல் அன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு கிடையாதுங்க. சாதா அமாவாசை தினங்களில் கூட நீங்கள் அதை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை நாளில் புதுசாக ஒரு மருத்துவம் பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு டாக்டரை ஒரு பிரச்சனைக்காக அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்கன்னா அதை அன்றைய தினம் நீங்கள் செய்யாதீங்க. இப்போ ஒரு அவசரம், மெடிக்கல் எமர்ஜென்சி போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது அது வேறு விஷயம். உயிர் தான் நமக்கு முக்கியம், போய் தான் ஆக போகிறோம். பட்டு நீங்கள் தள்ளி போடலாம், நாளை கூட போய் பார்த்துக்கலாம். அதே போல் ஒரு திட்டமிட்டு அன்னைக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுறீங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுனாலும் அமாவாசை தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. அது நல்லது கிடையாதுங்க. அமாவாசை தினத்தில் யாருக்கிட்டேயும் எக்காரணத்துக்காகவும் வாக்குவாதங்களிலோ விதண்டாவாதங்களிலோ ஈடுபடாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழல் சரியில்லை, வாக்குவாதம் பெருசாகும், பிரச்சனை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் பொறுமையாக நகர்ந்துடுங்க. இல்லை அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படின்னா மௌனமாக இருங்கள். நிறைய பேர் அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அமாவாசைக்கும் நமக்கும் செட் ஆகாது, எதுலையாவது போய் மாட்டிடுவோம், நம்ம வாயால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சு அமாவாசைனாலே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. அதனால் இதை மாதிரியான பிரச்சனைகளில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நமக்கு அதிக கோபம் வரும், சின்ன விஷயத்துக்கும் நம்ம அதிகமாக சத்தம் போடுவோம். அதனால் சைலண்ட்டாக இருக்கிறது தான் அன்றைய தினம் நல்லதுங்க. பொதுவாகவே அமாவாசை தினத்தில் நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அது பஸ்ஸில் போனாலும் சரி, அல்லது நம்மளே கார் டிரைவிங் பண்ணாலும் சரி, ட்ரெயின் ட்ராவல்னாலும் சரி, அன்னைக்கு தொலைதூர பயணம் தவிர்த்திடுங்கள். அன்றைய தினத்தில் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அதனால் அதையும் நீங்கள் செய்யாதீங்க. ஸோ நம்ம இந்த பதிவில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வ கோவிலில் மொட்டை அடிப்பது கூட அன்றைய தினம் தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பதிவை முடிஞ்சவரை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.